ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஜிஜே ஃபேமிலி எல்லாருமே யாருன்னு கேட்குறீங்களா? அது எல்லாம் நீங்கள் தான். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம ஹெல்மெட்டு இப்போ புதுசாக நம்ம கேமரா வாங்கியிருக்குல்ல, அதுக்கு ஹெல்மெட்டு ஆல்ரெடி மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஹெல்மெட்டு வாங்கியாச்சு. வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும். இப்போ தான் மோட்டோ விளாகிங் நாங்கள் செட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா அந்த கேமரா வாங்கியிருக்கோம். கேமராவுக்கு புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருக்கோங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கு காட்டணும்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேர் போட்டிருக்கு? ஆக்ஷன் ப்ரோ இன். ஆக்ஷன் ப்ரோ இன்னு சொல்லிட்டு அதில் அந்த ப்ராடக்ட்லேருந்து இது வாங்கியிருக்கு. என்னென்னா, ஆஹா கீழே வந்துச்சு. என்னது? இதுங்க, இது பேர் நிக் பேண்டா என்னன்னு தெரியலையா? இந்த இருக்குல்ல, இது வாங்கியிருக்குங்க. இது எப்படி இதில் செட் பண்ணிவிட்டு எப்படி மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாங்க. நான் மட்டும் காட்டினா கூட புதுசாக வர்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்ல, அதுக்காண்டி தாங்க இது. எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வீடியோ எடுக்கிறது நிறைய அக்கப்போர் வருதுங்க பக்கத்தில். ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று இந்த டாக்கு. இங்கே பாருங்கள், இப்போ செட் பண்ணி பார்ப்போம். எப்படி இந்த இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு கேப் விட்டுக்குவோம். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக தாங்க இருக்குது. என்ன இது இப்படி வைக்கணும் போல. இந்த இருக்கா, இது இருக்குது. இதில் 2 டேக் மாதிரி இருக்குங்க. டேக் எடுத்து நல்லா லப்பர் குவாலிட்டி தானே, விலகாது போல். இப்படி கிட்ட வந்து இந்த கிளிப்பில் வந்து உட்காரணும். வைங்க, நல்லா இழுக்கணும் போல. நல்லா எழுதாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளே புதுசாக தான் வாங்கியிருக்கா, நமக்கும் மோட்டோ விளாகிங் பற்றி அவ்வளோவா தெரியாது. இது என்னென்னா, இது கிளிப்பு மாதிரி பெல்ட் மாடல் தாங்க இருக்குது. இழுத்து இந்த ப்ரெஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஆனால் லூஸ் கொடுக்குமாண்ணா என்னன்னு தெரியல. ஆனால் டைட் வச்சு நல்லா இழுக்கணும்ண்ணா. இழுத்து டைட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஆடலை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது இப்படி தான் தொங்குமானு தெரியல. தலையில் மாட்டுறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த லப்பர் வந்து தட்டுமோன்னு பார்த்தேன். அந்த லப்பர் ஆமாம் மடங்கிருச்சிங்க. ஆக்ஷன் ப்ரோ இன், ஆக்ஷன் ப்ரோன்றது இந்த கம்பெனிலேருந்து தான் வாங்கினோங்க. அது மவுண்டு, சிப் மவுண்டு, இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இது எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்குறோம். இது எப்படி ஃபிட் பண்ணுறோம் எனக்கே தெரியாது. ஏன்னா கேமரா பற்றியே இன்னும் நோண்டி நான் பழகலையே. பேசவும் தெரியல, கேமரா நோண்டி பழகவும் இல்லை. இது எப்படி மாட்ட போகிறோன்னு தெரியலங்க. ஆனால் இதில் பாருங்களேன், கம்பெனிலேருந்து கொடுக்கும்போதே இதில் பேர் அழிச்சு வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இதில் பேரே இல்லை பாருங்கள். ஆனால் இதில் கூட இருக்குது. இந்த ஆக்ஷன் ப்ரோன்னு இந்த இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இதில் இல்லை. ஆனால் இதுதாங்க மெயின் எல்லாத்துக்குன்னு சொன்னாங்க. அதான் எப்படி, ஆனால் அந்த கேமராவில் நாங்கள் மவுண்ட் பண்ணியிருக்கோம். மவுண்ட் பண்ணுறதில்ல, அந்த கேமரா வீடியோ ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு இருக்கோமா, அதனால் இதில் எப்படி மாட்டுறதுன்னு எங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அது உங்களுக்கு போக காட்டுறேன். இது வந்து இந்த கிளிப் வேணால் மாட்டி பார்க்குறேன், எப்படி மாட்டேன்னு பாருங்கள். கிளிப்பு லாக் ஆகிடுச்சிங்க. இப்போ அந்த இந்த கேமரா மாட்டி உங்களுக்கு ஒரு ரைடு போய் காட்டுறேன், சரிங்களா? நம்ம சேனலில் புதுசாக யாராவது வந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அடுத்து என்னென்னா, நான் வந்து இந்த கோப்ராவுக்கு ஆடியோ அடாப்டர் வாங்கணுமா. ஆடியோ அடாப்டர் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு கிடையாது. அது 4500 அதுக்காண்டி என்ன பண்ணேன்னா, இது 300 கிட்ட, 300 சம்திங் வந்தது, வாங்கியாச்சு. ஹெல்மெட் சொல்லலைங்க, இந்த மாட்டோம்ல ஆக்ஷன் ப்ரோன்னு சொல்லிட்டு அதை வாங்கணும். இப்போ அது வாய்ஸ் அடாப்டருக்கு இது தான் வச்சு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஆனால் இதை வந்து வெளியே வந்து அவ்வளோவா சவுண்டு எதுவும் வராது, நம்ம சவுண்டு மட்டும் தான் கேட்கும். ஆல்ரெடி இது ஃபால்ட் இந்த ஹெட்செட்டு, உங்களுக்கு தெரியுதா? பிஞ்சு போய் சும்மா கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ஹெட்செட்டு போச்சா, இதை வச்சு நான் சும்மா கன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இது வயர்லெஸ். அந்த கேமராவில் கோப்ரா கேமரா வயர்லெஸ் கனெக்ட்னு ஒன்று இருந்தது. அது என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்த்து இந்த நெக் பேண்ட்லேயும் ஆன் பண்ணி விட்டுட்டு, சரி நான் அந்த கேமரா ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு அங்கேருந்து இதில் பேசி பார்த்தேன், ரெக்கார்ட் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், இதுதான் இனிமேல் நமக்கு மைக். இது ஹெல்மெட்டுக்குள்ளே செட் பண்ணலான்னு பார்க்குறேன். எப்படி செட் பண்ணலான்னு பார்க்குறேன், வாங்க. ஒருவேளை இது கழுத்துலேயே போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதுலேயே இப்படி ஓரமாக ஃபிக்ஸ் பண்ணிடல, ஸ்பிட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். வாங்கிங்களா? இதுதான் இது பெஸ்ட்டு. உங்களுக்கு புதுசாக யாராவது மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இதை வச்சுக்கோங்க. இது 2000 ரூபாவோட முடிஞ்சு போச்சு. ஓப்போ ஹெட்செட் தான். ஃபால்ட் ஆனால்
இதில் நார்மல் ஹெட்செட்னாலும் உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கிளாரிட்டியாக தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா? இது வந்து கோபுராவில் இதுவே விழுந்துகிட்டே இருக்குங்க. இப்போ அது பொத்துன்னு உன் மேலே விழுக போகுது. இது இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு நிறைய வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்ல யூஸான ப்ராடக்ட்டு. பழைய ஹெட்செட் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அது கீழே போடாமல் பத்திரமா எடுத்து வைங்க. உங்களுக்கு இது நல்ல வாய்ஸ் அடாப்டராக நல்லா யூஸ் ஆகுது. சரிங்களா? நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போட எனக்கு ஆர்வமாக இருக்கும். சரிங்களா? பாய். இல்லை அது மாட்டியிருக்குங்க. இப்போ அந்த ஹெட்செட்டு நெக் பண்ண அதை வச்சு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் சவுண்டு உங்களுக்கு கிடைக்குதான்னு. அதனால் சும்மா ஒரு ரைடு போய் பார்க்குறோம். ரெக்கார்ட் ஆகுதுங்க. சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம். நம்ம வீட்டிலேருந்து இப்போ நம்ம எங்கே போனால் ரோட்டுக்கு போகிறோங்க. ரைடு போயிட்டோம். வீடியோ ரெக்கார்ட் ஆகும் தெரியல. புதுசாக வந்து செட் பண்ணியிருக்கனால ஹெல்மெட்டில் செட் பண்ணி எப்படி எந்த ஆங்கிளில் வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு தெரியல. நான் ஒரு சும்மா எடுத்துருக்கேன். ஒரு ரைடு போயிருக்கேன். போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க இது. யாரையாவது பல்சர்னாலே பொல்லாத படத்து வந்து எனக்கு எப்போயிலேருந்து ஃபேமஸ் தெரியுமா? அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு டபுள் டிஸ்க் தாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லைங்க. காட்டிக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு தடவை எலி உள்ளே போய் கடிச்சு வச்சு எல்லா வயலையும் தெரிஞ்சு வயலாம். அது எப்போ எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு தெரியாது. ஹெல்மெட் போட்டு போவாங்க. அதான் மெயின். ஹெல்மெட் போடாமல் எங்கேயும் ஓட்டாதீங்க. நான் வந்து இப்போ வந்து 70-71 போய்கிட்டு இருக்கேன். மாசா இருக்குங்க. இது ஒரு யூட்டனை போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். இதான் நம்ம ஆஃபீஸில் இங்கே தான் இருக்கோம். ஒரு யூட்டனை போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. சும்மா உங்களுக்காண்டி ஒரு ட்ரையல் தானே. திரும்பியாச்சு. அப்படியே போயிட வேண்டியதான். இருங்க, அம்மா வேற பால் பாக்கெட் வாங்கி வச்சுருவாங்க. அப்படியே கையோட வாங்கி போயிடும் இந்த சாக்கில். பால் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருப்போங்க. இது ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, பார்ப்போம். அண்ணா 2 பால் பாக்கெட் கொடுங்கண்ணா. ஆமாக்கா. ஆமா 78 தானே. இல்ல அப்பைக்கப்போ ஏறும்ல பால் பாக்கெட் ரேட்டு. போட்டாச்சுண்ணே. பால் பாக்கெட் வாங்கியாச்சுங்க. பாக்கெட் வாங்கிட்டு நம்ம பைக்கு தாங்க எப்படி இருக்கு பிடிச்சுதான் லைக் பண்ணுங்க. நமக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் புதுசா சேனல் ஆரம்பிக்கும் போது வாய் வளரத்தான் செய்யும். என்ன பேசும் ஏது பேசும் எனக்கே தெரியாது. அது போக போக பழகிடுங்க. பால் பாக்கெட் விழுந்துச்சு, அதுக்கு வைய போறாங்க. ஆயிட்டாங்க. இதுக்கு ஒரு பேர், நல்ல பேரா இருந்தா சொல்லுங்க. வண்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. சரிங்களா? அப்படியே வீடியோ எடிட்டிங் ஆப்பு
பிசி விண்டோ லெவலில் எடிட்டிங் ஆப் நல்லா ஆப் இருந்தால் சொல்லுங்க ஃப்ரீயா. ஆமாம், என்னடா கிஷோரு எடுத்தோடனே ஃப்ரீங்கிற அப்படிங்கிறீங்களா? இல்லைங்க, எடுத்தோடனே அமௌண்ட் போட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் எடிட்டிங் ஆப் வாங்கி நம்ம எடிட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாதுங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் இருக்காங்க. நம்ம ஏதோ சோட்டா யூடியூபர். என்ன சொல்கிறேன், மணி பார்த்தீங்கன்னா இப்போ மணி கரெக்டாக 6:10ங்க. 6:10க்கு நம்ம ஒரு சுமார் ரைடு மாதிரி எடுத்து போய்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து எங்கே போனால் ஹெல்மெட் போடுங்க. நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து ஹெல்மெட் போடாமல் என் ஃப்ரெண்டு தான் ஓட்டியிருப்பான். ஏன்னா ஹெல்மெட்டில் இந்த மாதிரி மவுண்டிங் வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இது இல்லை, இந்த ப்ராடக்ட் எல்லாம் எதுவும் வாங்கலை. அதனாலே உங்களுக்கு இது போடாமல் வீடியோ தலையை காட்டாமல் போட்டிருப்பேன். அதனால எதுவும் குற்றம் சொல்லுவாங்க. வீடியோ எப்படி போடணும் என்ன போடணும் நமக்கு வேலை தெரியாமல் போட்டுக்கிட்டாச்சு. சரி ரைட்டு, அது என்ன நம்ம திருத்திக்கலாம். தப்பு பண்ணி பண்ணி தானே நம்ம திருந்த முடியும், சரிங்களா? நம்ம மனுஷன் தானே. நம்ம வீட்டுக்கு இதாங்க, நம்ம வீட்டுக்கு போகணும். நம்ம வீடு வந்து நேராக போனோம்னு வச்சுக்கோங்க, நாட்டுக்குள்ளே இருக்கும், தனியாக தாங்க இருக்கும். இப்போ இந்த 3 வீடு இப்போ வந்த வீடுங்க. நம்ம வீடு கவர்மெண்ட் வீடுங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும் அந்த இருக்கும். பூச்சி கண்ணில் விழுதுங்க. இந்த ஒயிட் லைட்டு அடிச்சதுக்கும் இருக்கும் ஒரு சின்ன சின்ன பூச்சியா இருக்கு. தெரியுதான் தெரியல, அது தெரியாது. வந்தாச்சுங்க நம்ம வீட்டுக்கு. பாருங்க நம்ம பேலஸ், விக்டோரியா பேலஸ் வீட்டுக்கு வந்தாச்சுங்க.